அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சந்திரன் வளரும் நாட்கள் 15 நாட்கள், தேயும் நாட்கள் 15 நாட்கள். இதில் தேய்பிறையில் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏலத்தால மறைந்து விடும் நாள் இந்த சிவராத்திரி ஆகும். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய நன்மை தீமை செயல்பாடுகளை நன்கு அறிந்து கொள்வதற்காக பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சந்திர தேவனை அவர்களை இனி நன்றாக தேய்ந்து அதன் பிறகு வளருங்கள் என ஆணை பிறப்பிக்கிறார். இதை போலவே சந்திரன் அவர்களும் இந்த பணியை செய்து வருகிறார்கள். இவ்வாறு சந்திரதேவன் ஒவ்வொரு முறையும் தேயும் போது இந்த பலவீனம் அடைந்த ஒரு இறைவனாக சந்திரதேவன் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். இப்படி தேயும் போது கிடைக்கின்ற அந்த பலவீனத்தை சரி செய்வதற்காக மக்களின் வாழ்க்கை செல்வ செழிப்பாக விளங்குவதற்காகவும் ஒவ்வொரு சிவராத்திரி பூஜையும் முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பரம்பொருள் சிவபெருமானை மக்கள் மனதில் நிலைநிறுத்த செய்து மேலும் அவர்களின் வாழ்க்கை வெற்றி பெற வைக்கும் சிவராத்திரி பூஜையும் சிறப்பாக இதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது. பொதுவாக இறைவன் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி என்பது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரியாக போற்றப்படுகிறது. இப்படி சிவராத்திரியில் உண்டாகும் இரவு மட்டுமே அந்த மாதத்தில் உண்டாக மிகவும் கருமை சூழ்நிலைந்த இரவாகும். மேலும் சிவனுக்கு பிடித்த ராத்திரியும் இந்த சிவராத்திரி தான். நாம் சிவராத்திரி என்பது ஒவ்வொரு முறையும் இரவு அல்லது இரவை நன்கு இரவை குறிப்பதாகும். பொதுவாக சிவராத்திரி என்று உள்ள ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் இரவு முழுவதும் கண் விழித்து தூங்காமல் இறைவனை முழுமையாக சிவபெருமானையே நினைத்து கொண்டிருப்பார்கள். அது முற்றிலும் உண்மை. காரணம் என்னவென்றால் அந்த சிவராத்திரி ஏற்படுகின்ற அந்த நன்னாளில் குறிப்பாக இரவு வேளையில் வானில் உள்ள அண்டத்தில் உள்ள அனைத்து கோள்களின் செயல்பாடுகளும் அனைத்து நேர்மறையான நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று பூமியை நோக்கி கீழே வந்து கொண்டிருக்கின்றன. மக்களின் உடம்பில் நேர்மறை எண்ணங்கள் சந்திக்கின்றன. இந்த மேலே இருக்கும் கோள்களின் சக்தி மக்களின் உடம்பில் பாய்ந்து இந்த மாதிரியான சக்திகளை உண்டு பண்ணுகிறது. மக்களின் உடம்பில் உள்ள அனைத்து பிணிகளும் அதாவது நோய்களும் தீர்க்கப்பட்டு எந்த ஒரு கடினமான உணவை அவர்கள் உட்கொண்டாலும் எதில் சீரணமாக கூடிய ஒரு சக்தியையும் அந்த பரம சிவபெருமான் அவருடைய அருளால் சிவராத்திரி என்று முழித்திருப்பவர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் சிவராத்திரி வாயிலாக அதை நமக்கு கொடுக்கிறார்கள். மேலும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு மாத சிவராத்திரி வரும்போதும் இரவு வேளையில் கண் விழித்திருக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காசிக்கு சென்றடைந்து அங்கே இருக்கின்ற பலன்களை எல்லாம் பெறுவதற்கு இங்கு தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் நீங்கள் பெறலாம். மேலும் இவ்வாறு நீங்கள் இரவு நேர வேளைகளில் முழித்திருக்கும் போது நம்முடைய உடலானது நீண்ட ஆயுள் பெற்று நல்ல நிம்மதியுடன் நல்ல மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இந்த சிவராத்திரி துணை புரிகிறது. சிவனுக்கு மிகவும் விருப்பமான ராத்திரியாக அதிக அளவில் பிடித்திருக்கின்ற ராத்திரியாக சிவராத்திரி விளங்குகிறது. சிவராத்திரியில் வருகின்ற சிவம் என்பதற்கு பொருள் மங்களம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. பொதுவாக சிவபெருமான் அவர்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால் அவருக்கு பரமசிவன் என்று பெயர் அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் இவருடைய ஆதியும் அந்தமும் அதாவது இவருடைய முதலும் முடிவும் யாருக்கும் தெரியாது. அதன் அடிப்படையில் தான் இவர் அனைத்து ஆலயங்களிலும் பெரும்பாலான சிவாலயங்களில் முதலும் நீ முடிவும் நீ இல்லாத ஒரே லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். பொதுவாக லிங்க வடிவில் உள்ள சிவாலயங்களில் பாரம்பரிய சிவபெருமானுக்கு முதலில் முடிவும் இல்லை இறப்பும் இல்லை என அனைவரும் போலவே கூறப்படுகிறது. இதனால் தான் நம் பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் ஒரு வார்த்தை முறையை பயன்படுத்தி இருப்போம். அன்பே சிவம் என்று கூறுவோம். இது முழுக்க உண்மை சிவபெருமானுக்குரிய வார்த்தை இதுவாகும். உண்மையான அன்புக்குரிய சொந்தக்காரன் பாரம்பரிய சிவபெருமான் ஆகும். அனைத்து மக்களை நேசிக்கக்கூடிய இறைவன்களில் முதன்மையானவர் நம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். இந்த பிரசோசத்திற்கும் சிவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. முன்பு கூறியது போல் அந்த திருப்பார்கடலை கடையும் போது ஆழகால விஷத்தை சிவபெருமான் அவர்கள் தொண்டைக்குழியில் நிறுத்தி வைத்ததால் நீலகண்டர் என்றும் ஆழகண்டர் என்றும் அழைக்கப்பட்டார். அதன் பிறகு நந்தி கும்பலுக்கிடையே அழகிய நடனம்
தனது துணைவியுடன் புரிந்தார். இதை நாம் பிரதோஷம் என்று கூறுகிறோம். அதாவது பிரதோஷ வேளையில் சிவபெருமான் அவர்கள் பூமியில் பிறந்த மக்கள் அனைவரும் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அனைத்தையும் மேற்கொண்டு அவர்களுக்கு ஏற்ப பாவ புண்ணியங்களை வழங்குவார்கள் என்பது பிரதோஷத்தின் பொருள். அதுபோலவே நம் முன்னோர்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நாம் பாவ புண்ணியங்களை வழங்குவது என்பது இதன் பொருளாகும். இந்த ஒவ்வொரு சிவராத்திரியின் பொருள் இதுவாக விளங்குகிறது. பொதுவாக சிவபெருமான் அவர்கள் அனைத்து ஆலயங்களிலும் லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். அந்த நன்னாளில் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. முழுக்க முழுக்க லிங்க வடிவ தோற்றத்தினை குறிப்பதாகும் இந்த சிவராத்திரி. ஏனெனில் அந்த லிங்க வடிவ தோற்றத்திற்குத்தான் அடியும் இல்லை முடியும் இல்லை. அதனால்தான் இந்த லிங்க வடிவ தோற்றத்தை நாம் கொண்டாடுகிறோம். மேலும் இவ்வாறு அடிமுடிகளை இருவரும் சேர்த்து தேடி பிரம்மனும் நாராயணனாகிய விஷ்ணுவும் அவர்கள் 2 பேருக்கும் எவ்வளவு தேடியும் எட்டாமல் பரம்பொருள் அண்ணாமலையார் அவர்கள் அருள் ஜோதியாக காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையில். இந்த சிவராத்திரி நாளில் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அழிந்து அதன் பொறுப்புகளும் சிவபெருமான் அவர்களிடம் வந்து நின்றது. இதனால் உலகில் அனைத்து மூலைகளிலும் கருமையான இருள் சூழ்ந்து பகல் என்று ஒன்றே தோற்றமே இல்லாமல் முழு இரவில் அனைத்தும் நிரம்பியது. இதனை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அவர்கள் ஆகம விதிப்படி கூறியுள்ள 4 கால பூஜைகளில் தொடர்ந்து சிவபெருமான் அவர்களை வழிபட்டு வந்தார்கள். இப்படி 4 காலம் தொடர்ந்து நாம் வழிபடுவதன் மூலம் சிவபெருமானை உரிய சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டது. இந்த பார்வதி தேவி 4 கால பூஜை செய்யப்பட்டதை இந்த சிவராத்திரி என்று கூறப்பட்டது. இந்த சிவராத்திரி சம்பந்தமான இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.